உங்கள நேரடியாக ஒரு கேள்வி கேட்டு இந்த விரிவான தேடலை தொடங்கலான்னு நினைக்கிறேன். நீங்க எப்போவாவது உங்க வாழ்க்கையில உள்ள எல்லாவற்றிலிருந்தும், அதாவது உங்க தினசரி கவலைகள், அலுவலக அழுத்தங்கள், அப்புறம் உறவுகள்ல வரும் சிக்கல்கள், இதிலிருந்தெல்லாம் ஒரு முழுமையான விடுதலை வேணும்னு ஏங்கி இருக்கீங்களா? கண்டிப்பா அப்படி ஒரு எண்ணம் வராத மனிதர்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆமா, அதுதான் உண்மை. ஏன் உங்க சொந்த எண்ணங்களின் சத்தத்திலிருந்து கூட ஒரு விடுதலை வேணும்னு தோணியிருக்கும். ஏதோ ஒரு தீவுக்கு போயிட்டு அமைதியா வாழ்வத பத்தி நான் இங்க பேசல. மனம் எந்த ஒரு சூழ்நிலையிலயும் சலனப்படாத ஒரு நிரந்தரமான முழுமையான விடுதலையை அடைய முடியுமா? ம். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. அந்த விடுதலை எப்படி இருக்கும், அப்புறம் அதை நோக்கி மனம் எப்படி பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்வதுதான் இன்றைய நமது இந்த ஆழமான அலசலோட நோக்கம். மிக சரியான ஒரு தொடக்கம். ஏன்னா இதை அடைவதற்கான பாதை நாம பொதுவா நினைக்கிற மாதிரி பூக்கள் தூவிய பாதையோ அல்லது அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரியான ஒரு மாய அனுபவமோ கிடையாது. கரெக்ட். இது நம்முடைய ஒட்டுமொத்த யதார்த்தத்தையும் சுக்குநூறா உடைத்து உண்மைய தரிசிக்கிற ஒரு ஆழமான பயணம். இத அறிந்து கொள்ள நாம இன்று மிக மிக சுவாரஸ்யமான ஒரு மூலப்பொருளை கையில் எடுத்திருக்கிறோம். ஆமா, பர்மா நாட்டைச் சேர்ந்த தலைசிறந்த பௌத்த தியான ஆசிரியரான வணக்கத்திற்குரிய மகாசி சயாதவ் அவர்கள் எழுதிய தி புரோகிரஸ் ஆஃப் இன்சைட், அதாவது உள்ளுணர்வின் முன்னேற்றம் என்ற புகழ்பெற்ற வழிகாட்டி நூலைத்தான் நம்ம இன்று அலசப் போறோம். இந்த தேடலுக்கு இதைவிட சிறந்த ஒரு புத்தகம் இருக்க முடியாதுன்னு தோணுது. தியானம் அப்படின்னு சொன்ன உடனே பலரும் இது ஏதோ ஒரு தத்துவத்தை படித்து மனப்பாடம் செய்வதென்றோ அல்லது மலை குகையில் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருப்பதென்றோ தான் நினைச்சுக்கிறாங்க. உண்மைதான், அந்த மாயே நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா மகாசி சயாதவ் வெறும் கோட்பாடுகளை போதித்தவர் அல்ல. 1904 பர்மாவில் பிறந்த அவர் மனித மனதின் கட்டமைப்பை அக்குவேறு ஆணிவேராக ஆராய்ந்த ஒரு மிகச்சிறந்த உளவியல் நிபுணர் என்றே சொல்லலாம். அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி செயல்பட்டு இருக்காரா? கண்டிப்பா. அது மட்டுமில்லாம பௌத்த மதத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 6வது பௌத்த மாநாட்டில் போதனைகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கேள்வி எழுப்பும் மிக முக்கிய பொறுப்பை வகித்தவர் அவர். அந்த அளவுக்கு தத்துவத்தின் ஆழம் தெரிந்தவர். கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அவர் எழுதிய இந்த புத்தகம் ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு விஞ்ஞானியைப் போல துல்லியமாக பகுப்பாய்வு செய்வதுன்னு சொல்லுது இல்லையா? ஆமாம், விடுதலையை நோக்கி நகர்த்துவது என்பதற்கான மிக தெளிவான நேரடியான வரைபடம் இது. இது மாயாஜாலங்களை பற்றி பேசல, மாறாக விபாசனா எனப்படும் நேரடி அனுபவத்தின் மூலம் விடுதலையை, அதாவது நிப்பானாவை அடைவதை பற்றி பேசுது. விபாசனா என்றவுடன் பலரும் இது மிகவும் கடினமான, ஏதோ மாயா சக்திகளை தரக்கூடிய ஒரு பயிற்சின்னு நினைக்கிறாங்க. பௌத்த மரபில் மனதை மிக ஆழமா ஒருமுகப்படுத்தும் ஜானா என்ற நிலை இருப்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். ஆனால் இந்த நூலின் தொடக்கமே மிகவும் வித்தியாசமா இருக்கு. மகாசி சயாதோ எந்த ஒரு மாயாஜால அனுபவத்தையும் அதீத மன ஒருமுகப்பாட்டையும் ஆரம்பத்துல எதிர்பார்க்க வேண்டான்னு சொல்றாரு. துல்லியமா சொன்னீங்க. அவர் சுட்டிக்காட்டும் முதல் படிநிலை தூய உள்ளுணர்வு அல்லது பாலி மொழியில சுக்க விபசனான்னு சொல்லுவாங்க. அதாவது அமைதியா ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு உங்களுடைய வயிற்றின் அசைவை, அது மூச்சு விடும்போது மேலே ஏறுவதையும் கீழே இறங்குவதையும் வெறுமனே கவனிப்பது. அவ்வளோதான், சரியா? அதேதான். இது கேட்பதற்கு மிக எளிமையா தோணலாம். ஆனா இத பயிற்சி செய்து பார்த்தவர்களுக்கு தெரியும், மூளையானது ஒரு குரங்கை போல எப்படி அலைபாயும்னு. ஆமா, அது ரொம்ப கஷ்டம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல இருக்கிற அழகான டிசைன்கள், வீடியோக்கள் எதையும் பார்க்காம அதுக்கு பின்னாடி ஓடுற வெறும் ரா கோட், அதாவது மூல குறியீட்ட எந்த சலிப்பும் இல்லாம உற்று கவனிப்பது போல இருக்கு. ரொம்ப அருமையான ஒப்பீடு. அந்த ரா கோட் உதாரணத்தை அப்படியே நம்ம மனதுக்கு பொருத்தி பாருங்க. நாம பொதுவா நம்முடைய கோபம், சந்தோஷம், பயம் போன்ற வெளிப்படையான உணர்ச்சிகளை, அதாவது ஸ்கிரீனில் தெரியும் டிசைன்களை மட்டும்தான் கவனிக்கிறோம். உண்மைதான். பின்னாடி நடக்கிறத நாம பார்க்கறதே இல்ல. ஆனா மகாஷி சயாதோ நம்மை அந்த உணர்ச்சிகளுக்கு பின்னால் ஓடும் குறியீடுகளை கவனிக்க சொல்றாரு. வயிற்றின் ஏற்றம் இறக்கம், உடலின் தொடு உணர்வு போன்ற மிக வெளிப்படையான பௌதிகமான விஷயங்களை எந்த ஒரு விமர்சனமும் இல்லாம வெறும் சாட்சியாக கவனிக்கணும். ஓஹோ, இப்படி தொடர்ந்து கவனிக்கும்போது என்ன நடக்கும்? அந்த ஒவ்வொரு கணத்திலும் மனம் ஒரு தற்காலிக கவனக்குவிப்பை அடைகிறது. இது ஜானா நிலை போல தொடர்ச்சியான ஆழமான சமாதி நிலை கிடையாது. இது ஒவ்வொரு நொடியும் தோன்றி மறையும் கவனக்குவிப்பு. அப்படியா? அப்போ அது எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்?
இந்த தற்காலிக கவனக்குவிப்பு தொடர்ச்சியாக நடக்கும்போது அது ஒரு இரும்பு சங்கிலிய போல மிகவும் பலமான அடித்தளமா மாறி மனதின் நுண்ணிய செயல்பாடுகளை தெளிவா படம் பிடித்து காட்டும் லென்ஸாக மாறுது. அப்போ அந்த லென்ஸ் மூலமாக நம்ம மனதை உற்று நோக்கும்போதுதான் இந்த உடலும் மனதும் உண்மையிலே என்னவென்று நமக்கு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? சரியா சொன்னீங்க. நூலின் அடுத்த பகுதிக்குள் நுழையும்போது பார்வையின் தூய்மை மற்றும் சந்தேகத்தை வெல்லுதல் என்ற மிக முக்கியமான கட்டத்தை பற்றி ஆசிரியர் பேசுறாரு. ஓ, இங்கதான் நாம காலங்காலமா நம்பி வந்த ஒரு பெரிய மாயை உடையத் தொடங்குதுன்னு நினைக்கிறேன். நாம எப்போதுமே உடலையும் மனதையும் ஒன்னா சேர்த்து நான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமா, அந்த நான் என்கிற பிம்பம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனா தியானிப்பவர் வயிற்றின் அசைவு கவனிக்கும்போது அங்கே நடப்பது இரண்டே விஷயங்கள் தான். என்னென்ன விஷயங்கள் அது? ஒன்னு வயிற்றின் பௌதிக அசைவு, இத ரடுபானுன்னு சொல்றாங்க. மற்றொன்று அந்த அசைவு நடக்கிறது என்று அறியும் மனதின் செயல், இத நாமான்னு சொல்றாங்க. ஓ, அப்போ உடல் வேற மனம் வேறன்னு பிரியுதா? ஆமா, இதை தவிர அங்கே நான் என்ற எந்த ஒரு தனிப்பட்ட ஆன்மாவும் நபரும் இல்லை என்பதை தியானிப்பவர் நேரடியாக அனுபவபூர்வமா உணர்கிறார். இது ரொம்ப ஆழமான புரிதல். நாம ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கறேன், நான் சிந்திக்கிறேன், எனக்கு கோபம் வருதுன்னு அந்த நான் என்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் சுருக்கி வச்சிருக்கோம். உண்மைதான். ஆனா இந்த நாமா மற்றும் ரடூபாவை தெளிவா கூறு போட்டு பார்க்கும்போது அந்த நான் என்பது ஒரு மாயை என்பதை தியானிப்பவர் உணர்கிறார். வெறும் பௌதிக செயல்பாடுகளும் அதை பதிவு செய்யும் மனச் செயல்பாடுகளும் மட்டுமே அங்கே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கு, அப்படிதானே? ஆமா, வேறு எதுவும் அங்கே நிரந்தரமா இல்ல. கொஞ்சம் இருங்க, இங்கதான் நான் கொஞ்சம் குழம்பி போறேன். இது கேட்பதற்கு தத்துவார்த்தமா நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இப்ப நான் தியானத்துல அமர்ந்திருக்கேன்னு வச்சுப்போம். சொல்லுங்க. திடீர்னு என் முழங்கால்ல ஒரு கடுமையான வலி வருது. அந்த வலியை நான் உணர்கிறேன். எனக்கு வலிக்குதுங்கிற உணர்வு மிகவும் நிஜமானது தானே? கண்டிப்பா நிஜம்தான். அங்கு நான் என்று ஒருத்தர் இல்லை என்றால் அப்புறம் யாருக்கு வலிக்கிறது? வலியை உணர்வது யார்? அருமையான கேள்வி. இந்த சந்தேகம் தியானம் செய்யும் அனைவருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான கேள்விதான். இந்த கேள்வி எழவில்லை என்றால் தியானம் சரியா நடக்கவில்லைன்னு அர்த்தம். ஆசிரியர் எப்படி விளக்குகிறார்? இதுதான் மகாசி சயாதவ் காரண காரிய தொடர்பு என்ற தத்துவத்தின் மூலம் மிக தெளிவா விளக்குகிறார். உங்க முழங்கால் வலி உதாரணத்தை எடுத்துப்போம். சரி. அங்கு நான் என்ற ஒரு நபர் வலியை அனுபவிப்பதாக மூளை ஒரு கதையை உருவாக்குது. ஆனா உண்மையில நடப்பது என்னன்னா, கால்ல ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் அல்லது ரசாயன மாற்றம் ஏற்படுது. இதுதான் காரணம். ஓ, அந்த பௌதிக மாற்றத்தை மூளை ஒரு உணர்வா பதிவு செய்யுது. இது விளைவு, அப்படிதானே? அதேதான். கையை அசைக்க வேண்டும் என்ற எண்ணம், அதாவது மனம் முதல்ல எழுகிறது. அது காரணம். அதன் விளைவாக கை மடங்குகிறது, அதாவது உடல் செயல்படுகிறது. இது விளைவு. அப்போ அங்கு எண்ணம் என்ற காரணமும் செயல் என்ற விளைவும் மட்டுமே சங்கிலி தொடரா நடந்து கொண்டிருக்க தவிர இதற்கு பின்னால் அமர்ந்து கொண்டு ஸ்விட்ச் போடும் ஒரு தனிப்பட்ட ஆபரேட்டர் அல்லது நான் என்பது கிடையாதுன்னு சொல்றீங்க. துல்லியமா பிடிச்சிட்டீங்க. இந்த உண்மையை தியானிப்பவர் ஆழமாக உணரும்போதுதான் அவருடைய அடிப்படை சந்தேகங்கள் அனைத்தும் வேரோடு அழிகிறது. ஆஹா, அப்போ நாம இவ்ளோ நாளா உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்த நான் என்கிற மையமே ஒரு கற்பனை தானா? இது ஒரு பெரிய திறப்பு. கண்டிப்பா, இது ஒரு மிகப்பெரிய மைல்கல். சரி, இப்படி ஒரு தெளிவு கிடைத்த பிறகு தியானம் ஒரு சீரான வேகத்துல போயிட்டு இருக்கும்னு நினைச்சா அங்கேதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருப்பதா ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, அத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இத வெற்றியின் மாயை அல்லது தியானத்தின் 10 ஊழல்கள்னு குறிப்பிடுகிறார். எனக்கு ரொம்ப எச்சரிக்கையா உணர்ந்தேன். இது என்ன மாதிரியான ஆபத்து? தியான பயணத்தில் இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை, அதே சமயம் தடம் புரளும் இடம்னு சொல்லலாம். தியானிப்போர் நாம ரொட்டுவாவை பிரித்தறிந்து மனதை மிக ஆழமாக குவித்து வைத்திருக்கும்போது மூளையில சில விசித்திரமான ரசாயன மாற்றங்கள் நடக்குது. என்ன மாதிரியான மாற்றங்கள்? எந்த ஒரு வெளிப்புற தூண்டுதலும் இல்லாம மனம் தன் சொந்த அமைதியையே ஆழமாக பார்க்கும்போது திடீர்னு தியானிப்பவருக்கு பிரகாசமான ஒளி தோன்றும். அது கண்களை மூடியிருந்தாலும் ஒரு பெரிய விளக்கொளி போலவோ மின்னல் போலவோ பிரகாசமா இருக்கும். அடடா, கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. அது மட்டும் இல்ல, உடலில் ஏதோ ஒரு பெரிய அதிர்வு அல்லது புல்லரிப்பு ஏற்படும். சிலருக்கு தன் உடல் காற்றில் மிதப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். உலகமே மிகவும் அமைதியா அழகா தெரியும். இதுவரை அனுபவித்திராத அபரிமிதமான ஒரு மகிழ்ச்சி பொங்கும். ஓஹோ, இதத்தான் பலரும் முக்தி நிலைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க போல.
இது எப்படி இருக்குன்னா ஒரு வீடியோ கேம்ல நாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லெவலை தாண்டி போகும்போது திடீர்னு வழியில ஒரு பெரிய புதையல் பெட்டி இருக்கும். ஆமா, சரியா சொன்னீங்க. நாம அப்பாடா கேமை முடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்சு அந்த பெட்டியை திறப்போம். ஆனா நிஜத்துல அது நம்ம கவனத்தை சிதறடிச்சு நம்மள அந்த கேம்லயே சிக்க வைக்கிற ஒரு மாய வலை. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. தியானம் பண்றவங்களும் அடடா எனக்கு ஒளி தெரிஞ்சிருச்சு, நான் காத்துல மிதக்கறேன், நான் முக்தி அடைஞ்சிட்டேன்னு ஒரு பிழையான நம்பிக்கைக்கு வந்துருவாங்க. அந்த வீடியோ கேம் வலையோப்பீடு இதற்கு மிகச் சச்சிதமா பொருந்தும். பௌத்த உளவியல்ல இத உபக்லேஷா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது மனதின் ஊழல்கள் அல்லது கவனச்சிதறல்கள். நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒளியோ மிதக்கும் உணர்வோ மகிழ்ச்சியோ பொய்யானவை கிடையாது. அப்போ அது நிஜமான அனுபவம் தானா? ஆமா, அவை தியானத்தின் முன்னேற்றத்தை காட்டும் உண்மையான அறிகுறிகள் தான். ஆனா அவை உங்க பயணத்தின் இலக்கு அல்ல. அவை வெறும் வழிகாட்டி பலகைகள் மட்டும்தான். ஓ, அப்போ அந்த மகிழ்ச்சியிலேயே நம்ம தேங்கிடக் கூடாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா அந்த ஒளியின் மீதோ அல்லது அந்த மகிழ்ச்சியின் மீதோ மனம் பற்று வைத்து நான் இதை அடைந்து விட்டேன் என்று அந்த அழிந்து போன நான் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தால் தியானிப்பவர் தன் உண்மையான பாதையிலிருந்து முழுமையாக விலகிவிட்டாருன்னு அர்த்தம். அப்போ அந்த மாயையிலிருந்து ஒருத்தர் எப்படித்தான் தப்பிப்பது? அந்த அபரிமிதமான சந்தோஷத்தை விட்டுட்டு போறதுக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அது மிகவும் சவாலான ஒரு கட்டம்தான். தியானிப்பவர் தன் விழிப்புணர்வை பயன்படுத்தி இந்த மகிழ்ச்சியும் ஒளியும் கூட தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான விஷயம்தான்னு உணர வேண்டும். அதாவது இது உண்மையான பாதை அல்ல, இதுவும் என் மனதின் ஒரு செயல்பாட்டு நிலைதான் அவர் உறுதியா பகுப்பாய்வு செய்யணும் இல்லையா? மிகச்சரி. அந்த மாயவலையை அறுத்துவிட்டு மீண்டும் தன் தொடக்க புள்ளித்தே, அதாவது அந்த வயிற்றின் ஏற்றம் இறக்கம் என்ற அந்த சாதாரணமான சலிப்பூட்டக்கூடிய அடிப்படை கவனிப்புக்கே அவர் திரும்பியாகணும். ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சாலும் அதை உதறிட்டு மறுபடியும் உழைக்க ஆரம்பிக்கணும். சரி, இந்த மாய வலையிலிருந்து தப்பித்து மீண்டும் கவனிப்பை தொடங்கும் தியானிப்பவர் அடுத்து ஒரு இருண்ட கட்டத்திற்குள் நுழைவதாக மகாசிஸ் யாதவ் கூறுகிறார். ஆமா, இது ரொம்ப முக்கியமான கட்டம். இதை இருண்ட இரவுன்னு சொல்றாங்க. இத கலைதல், பயம் மற்றும் வெறுப்பு தோன்றும் நிலைன்னு சொல்றாரு. இந்த இடம் எனக்கு மிகவும் அதிர்ச்சியா இருந்தது. இது ஏன் உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது? ஏன்னா இதுவரைக்கும் ஒவ்வொன்றும் உருவாவதை கவனித்த மனம் இப்ப எல்லாமே உடனுக்குடன் மறைவதை பார்க்க தொடங்குது. இதை ஆசிரியர் எப்படி விவரிக்கிறார்? இந்த இடம் தியானிப்பவருக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் அதிர்ச்சியை தரக்கூடியதுதான். இதுவரை உலகை பற்றி கட்டி எழுப்பியிருந்த அனைத்து பிம்பங்களும் உடைந்து சிதறும் கட்டம் இது. இது எப்படி நாம சுலபமா புரிஞ்சுக்கிறது? இதை புரிய வைக்க மகாசி சயாதவ் மிக அற்புதமான அதே சமயம் ஆழமான சில ஒப்பீடுகளை பயன்படுத்துகிறார். கோடை காலத்தில் தார்ச்சாலையில் தூரத்திலிருந்து பார்க்கும்போது காணல் நீர் தண்ணீர் போல தெரியும். ஆனா அருகில் சென்றால் அது வெறும் மாயை என்று உடனே மறைந்துவிடும். ஓ, அதுபோல எல்லாமே மறைகிறத தியானிப்பவர் உணர்வாரா? ஆமா, அதேபோல பெருமழையில் தரையில் விழும் தண்ணீர் மேல் எழும் நீர்க்குமிழிகள் எப்படி உருவான மறுகணமே உடனுக்குடன் உடைந்து மறைகிறதோ, கடுமையான காட்டில் சிக்கிய விளக்கு எப்படி சடக்கென்று அணைகிறதோ, அதைப்போல எல்லாமே மறைவதை காண்கிறார். இந்த உலகத்துல உள்ள எல்லாமேவா? ஆமா, ஏன் தன்னுடைய எண்ணங்கள், அப்புறம் அந்த எண்ணங்களை கவனிக்கும் மனம் என எல்லாமே உருவான மறுகணமே மறைவதை தியானிப்பவர் நேரடியாக காண்கிறார். கொஞ்சம் இருங்க, இது ரொம்பவே பயமுறுத்துகிறதே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது தியானத்தின் ஆழமான நிலை. எல்லாம் அழியுது, நான் நம்பியிருந்த எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு தெரிய வரும்போது இயல்பாவே ஒரு பெரிய பயமும் தீவிரமான விருப்பம் வருமே. அது ஒரு இயல்பான மனித எதிர்வினைதான். ஒருத்தர் மன அமைதிக்காக தானே தியானம் பண்றாரு, சந்தோஷத்தை தேடி தானே வராரு. ஏன் இப்படி ஒரு மோசமான இருண்ட மனச்சோர்வடைய செய்யும் நிலைக்கு போகணும்? இப்படி ஒரு அனுபவம் வந்தா பலருக்கும் தியானத்தை விட்டு ஓடிடலான்னு தோணாதா? நிச்சயமாக தோன்றும். மனம் ஒரு பெரிய மரண பயத்தை, ஒரு பீதியை உணரும். ஆனா இந்த துன்பம் மற்றும் அபாயம் பற்றிய ஆழமான புரிதல் இந்த விடுதலையின் பயணத்தில் மிக மிக அவசியமானது. அது எப்படி அவசியமாகும்? இது ஒரு நெகட்டிவான விஷயம்தானே? இத ஒரு சாதாரண மனச்சோர்வு என்றோ உலகத்தின் மீதான நெகட்டிவான பார்வை என்றோ நீங்க சுருக்கிவிட முடியாது. நாம நம்முடைய உடலையும் உறவுகளையும் உலகப் பொருட்களையும் நிரந்தரம்னு நம்பி அதுதான் சந்தோஷம்னு ஒரு பொய்யான பிடிமானத்தை வச்சிருக்கோம். ஆமா. இயற்கை எப்படி செயல்படுகிறது என்ற உண்மையை மனம் உணரும்போது அந்த
பொய்யான பிடிமானம் உடையுது. எதன் மீதும் சாய்ந்து கொள்ள முடியாது, எந்த ஒரு உணர்வும் நிரந்தரம் இல்லைன்னு ஒருவன் முழுமையா உணரும்போது அவனுடைய ஈகோ மிகப்பெரிய ஒரு அச்சத்தை அடையுது. ஓ, அந்த ஈகோ உடையறதோட வெளிப்பாடுதான் இந்த பயமா? அதேதான். இந்த அச்சத்தின் விளைவாக அவன் காலங்காலமா சுகம்னு நம்பியிருந்த அனைத்து உலக விஷயங்களின் மீதும் அவனுக்கு ஒரு ஆழமான வெறுப்புணர்வு பிறக்குது. அப்போ அந்த வெறுப்புணர்வு என்பதே ஒரு நெகட்டிவான கோபம் கிடையாது, அது ஒரு தெளிவு, அப்படிதானே? துல்லியமா சொன்னீங்க. அது கோபத்தினால வரும் வெறுப்பல்ல, அது ஒரு ஆழமான பற்றின்மையின் வெளிப்பாடு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த தீவிரமான வெறுப்புணர்வு தான் எந்த ஒரு தற்காலிகமான ஆசைகள்லையும் இனி சிக்கிக் கொள்ளக்கூடாது, இந்த அழிவின் சுழற்சியிலிருந்து முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்ற உண்மையான விடுதலையின் தாகத்தை அவனுள் உருவாக்கும். பற்றி இருக்குவரை முக்தி இல்லைன்னு சொல்றாங்க, அது இதுதானா? ஆமா. எனவே இந்த இருண்ட இரவும் பயமும் வெறுப்பும் ஒரு மனிதனை அழிப்பதற்கல்ல, அவனை முழுமையான விடுதலை பாதைக்கு இட்டுச் செல்லும் முக்கியமான படிக்கட்டுகள். ரொம்பவே ஆழமான தத்துவம் அது. நாம பயம் என்றும் வெறுப்பென்றும் ஒதுக்கும் உணர்வுகள்தான் நம்மை மாயைகளிலிருந்து தட்டி எழுப்பி விடுதலை பாதைக்கு கொண்டு செல்லும் என்பது நம்பவே முடியாத ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதுதான் இந்த விபாசனா பயிற்சியின் சிறப்பு. சரி, இப்படி அஞ்சி வெறுத்து இந்த உலக சுழற்சியிலிருந்து தப்பித்து செல்ல துடிக்கும் மனம் இந்த இரண்ட இரவை கடந்து அடுத்ததாக எந்த நிலையை அடையுது? அந்த போராட்டத்தின் உச்சகட்டத்திற்கு பிறகு மனம் அடையும் நிலைதான் சமநிலை என்று அழைக்கப்படும் அதி அற்புதமான கட்டம். ஓ, இந்த அச்சம் வெறுப்பு எல்லாமே மறைஞ்சிடுமா? ஆமா, இந்த அச்சம் வெறுப்பு தப்பித்துச் செல்ல வேண்டுமென்ற துடிப்பு எல்லாவற்றையும் கடந்து மனம் ஒரு ஆழமான அமைதியை, ஒரு அசைக்க முடியாத சமநிலையை அடையும். இந்த நிலையில என்ன நடக்கும்? தியானிப்பவரின் உடலில் எந்த ஒரு கொடிய வலியோ அல்லது மனக்கிலேசங்களோ, நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ வெளிப்புற தொந்தரவுகளோ எது வந்தாலோ அவருடைய மனம் சலனப்படாது. எந்த எதிர்வினையும் இருக்காதா? ஒரு சின்ன சலனம் கூடவா? எந்த எதிர்வினையும் இருக்காது. அது அனைத்தையும் வெறுமனே ஒரு சாட்சியாக மட்டுமே பார்க்கும். இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி இருக்கும்னா சீற்றத்தோடு ஓடும் ஒரு ஆற்று நீரின் ஓட்டத்தை கரையில் பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு எந்த ஒரு பதற்றமும் இல்லாம வேடிக்கை பார்ப்பது போல இருக்கும். வாவ், கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கே. தன் சொந்த எண்ணங்களையே, தன் சொந்த வலிகளையே சலனமில்லாம, எதன் மீதும் பற்று இல்லாம வேடிக்கை பார்க்கும் ஒரு அபூர்வமான ஆழமான சமநிலை இது. ஓ, அப்ப அந்த நிலையில தான் ஆரம்பத்துல நாம கஷ்டப்பட்டு செய்த அந்த கவனிப்பு பயிற்சி எந்த ஒரு முயற்சியும் இல்லாம தானாகவே நடக்குமா? ஆமா, முந்தைய கட்டங்களில் தியானிப்பவர் தன் மனதை குவித்து கவனச்சிதறல்களை போராடி விரட்டி ஒவ்வொரு மூச்சையும் விழிப்புணர்வோடு கவனிக்க ஒரு பெரும் முயற்சியை செய்யணும். ஆனா இப்போ அது மாறிடுமா? ஆமா, இந்த சமநிலை கைவரப்பெற்றவுடன் அந்த கவனிப்பு எந்த ஒரு முயற்சியும் இல்லாம நதியின் ஓட்டம் போல தானாகவே தங்கு தடையின்றி நடக்கும். மனம் தன் இயல்பான லயத்தை கண்டுகொள்ளும். இது கேட்பதற்கே ஒரு பெரிய நிம்மதியை தருது. அப்படியானால் இந்த நீண்ட கடினமான பயணம் எங்கே முடியுது? மகாசி சயாதவ் குறிப்பிடும் இதன் இறுதி இலக்கான நிப்பானா அல்லது முக்தி என்பது என்ன? அது ஒரு இடமா அல்லது ஒரு மனநிலையா? அந்த தானாக நடக்கும் சலனமில்லாத கவனிப்பு தொடரும் போது ஒரு குறிப்பிட்ட கணத்தில் மனம் தொடர்ச்சியான இந்த உடல் மன சுழற்சியில் இருந்து தாண்டி ஒரு புள்ளியை அடையுது. அது எந்த மாதிரியான புள்ளி? அதுவரைக்கும் உருவாவதும் மறைவதுமாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த எண்ணங்களின் ஓட்டம், உலகைப் பற்றிய அறிதல் எல்லாமே சடக்கென்று நின்று போகிறது. ஓ, எல்லாமே நின்னுடுமா? ஆமா, அந்த மனம் ஒன்றுமில்லாத அல்லது நிறுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு தடம் மாறுது. எல்லாம் அடங்கிய அந்த முழுமையான அமைதி, எதன் மீதும் பற்றில்லாத அந்த முழுமையான அறுபடல், இதுவே நிப்பானா அல்லது முக்தி என்று பௌத்தம் விவரிக்கிறது. இதுல எந்த ஒரு உணர்வும் இருக்காதா? அங்கே துன்பமும் இல்லை, துன்பத்தை அனுபவிக்க ஒரு நானும் இல்லை. அது வார்த்தைகளால் விளக்க முடியாத, அனுபவித்து மட்டுமே உணரக்கூடிய ஒரு முழுமையான விடுதலையின் உச்சம்னு தான் சொல்லணும். உண்மையிலே ஒரு மனித மனம் இவ்வளவு துல்லியமா தன்னைத்தானே ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் போல ஆராய்ந்து மாயைகளை கடந்து இருந்த கட்டங்களை தாண்டி உச்சகட்ட அமைதியை அடைய முடியும் என்பது எனக்கு பெரும் பிரமிப்பா இருக்கு. ஆமா, இது மனதின் உண்மையான வல்லமை. இந்த தியான பயணம் என்பது சும்மா கண்களை மூடிக்கொண்டு கற்பனை உலகில் மிதப்பது அல்ல. இது மனதின் மூல குறியீட்டை மாற்றி எழுதும் ஒரு மிக தீவிரமான அகப்பயணம் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவா உணர்த்துது. கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இறுதியாக இதை கேட்கும் நீங்க உங்க சொந்த வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய மொத்த வாழ்க்கையும் நாம தினமும் மற்றவர்கள் மீது காட்டும் தீவிரமான கோபங்களும்
நாம ஓடி ஓடி துரத்தும் ஆசைகளும் நாம உயிராக நினைக்கும் நம் அடையாளங்களும் கூட பெருமழையில் தோன்றி மறையும் நீர்க்குமிழிகள் போலதான் உருவான மறுகுணமே உடனுக்குடன் அழிந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம எதை இவ்வளவு இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? ரொம்ப உண்மையான வார்த்தைகள். எதற்காக இவ்வளவு கவலைப்படுகிறோம்? அந்த நீர்க்குமிழிகளை பிடித்து வைக்க நினைக்கும் மாயையை நாம எப்போது விடப்போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.